இங்க இந்த குட்டி பொண்ணு அவன் அம்மாட்ட எனக்கு இன்னைக்காச்சும் அரிசி சோறு செஞ்சு கொடுமான்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கு அவ அம்மாவும் ஏன் இங்க கூலிக்கே வழி இல்ல, உனக்கு அரிசி சோறு வேணுமாடி போடி சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு நேரா சாமிட்டு போயிட்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாதான் அம்மா அரிசி சோறே செய்து, நான் செஞ்சு கேட்டேன் என்ன அடிக்குது சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் நான் வேணா உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க மாதிரி வரட்டுமான்னு கேக்குறாரு. அது எப்படி வர முடியும்னு கேட்கும்போது இவர் சொடக்கப்பட்ட உடனே இந்த குட்டி பொண்ணோட அத்தையா மாறிடுறாரு. இப்ப வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கனால அவ அம்மா அரிசி சோறு செய்யறாங்க. இந்த குட்டி பொண்ணுமே நல்லா வயிறு நிறைய சாப்பிடுறா. திரும்பவும் கோயிலுக்கு வராங்க. அந்த பொண்ணு கையில ஒரு மணி கொடுத்து உனக்கு எப்பெல்லாம் அரிசி சோறு சாப்பிடும் போல இருக்கோ அப்பெல்லாம் இந்த மணி அடி, நான் உடனே வந்துடுறேன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு டெய்லி மணி அடிச்சு அவரை கூப்பிடுறா. அவர் இந்த குட்டி பொண்ணுக்காக விருந்தாளி மாதிரி வந்து சாப்பிட்டு போறாரு. அப்படி ஒரு வாட்டி அவ மாமா மாதிரி வீட்டுக்கு போனா அவ அம்மா அரிசி இல்லாம பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கேக்குறாங்க. அவங்களும் இல்லன்னு சொல்லிடுறாங்க. இத பாக்குற இந்த பொண்ணு அவன் அம்மா கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிட்டு சாமி கிட்ட டெய்லி அரிசி சோறு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, இன்னைக்கு நான் கூலே குடிச்சுக்கிறேன்னு சொல்றா. அன்னைக்கு நைட் இந்த குட்டி பொண்ணு அரிசி சோறுன்னு தூக்கத்துல புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்பதான் அம்மாக்கு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணது ஞாபகம் வருது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தினமும் மதிய சாப்பாடு முட்டையும் போறதா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அடுத்த நாளே பொண்ணு ஸ்கூல்ல சேர்க்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்க இருந்து பாட்டிமா பார்த்துட்டு பொண்ணு ஸ்கூல்ல சேர்க்க போறியான்னு கேட்கும்போது என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போனா வச்சு ஒருவேளை வயிறு நிறைய சாப்பிடுவான்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க.